ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவோடு நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம். இந்த அழகான இடத்துல இருந்து உங்களுக்கு வார்த்தையை சொல்லுவதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி அதில் இருக்கிற சத்தியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். என்னோட கூட சேர்ந்து 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான வசனம் வாசிக்கிற கவனிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உணர்த்துதலின்படி எழுதின ஒரு வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க கடவுது, காரணம் நீங்களே அந்த ஆலயம். முன்பதாக இருக்கிற வசனத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா அப்படின்னு எழுதியிருக்கிறார். இந்த சரீரம் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சொந்த சரீரம் அல்ல. இந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். என்னைக்கு நாம் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டோமோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய் இந்த சரீரம் இருக்கிறது. நமக்குள்ள வாழ்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், பரிசுத்தமான இடத்தில் வாசம் பண்ணுகிறவர். அதனாலதான் சொல்றாரு, இந்த ஆலயத்திற்குள்ள அசுசியான ஒன்றும் வராதபடி உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவதாக அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எது செஞ்சாலும், என்ன பிளான் பண்ணாலும், ஏதாவது ஒரு காரியத்தை தனிமையா இருந்தாலும் ஒன்றை மறந்துடாதீங்க, இது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுப்பான் என்றால் கர்த்தர் அவனை கெடுத்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க கடவுது. ஒரு உலக பிரகாரமான இருக்கிற ஒரு தேவ ஆலயத்திற்குள்ள நம்ம எவ்வளோ பயபக்தியா போறோம், எவ்வளோ பரிசுத்தமா இருக்கிறோம். என்ன காரணம் அங்க தேவன் வாசமா இருக்கிறார், தேவனுடைய ஆவி அங்க வாசமா இருக்கிறது என்ற ஒரு நோக்கம், பயபக்தி நமக்குள்ள இருக்குது. அதனாலதான் சர்ச்சுக்கு போகும்போது ரொம்ப பயபக்தியா உட்கார்றோம், தேவையில்லாத வேலையை செய்ய மாட்டேங்கிறோம். அதை காட்டிலும் முக்கியமானது இந்த சரீரம், இந்த ஆலயம். இந்த ஆலயத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது உங்களுடைய ஆலயம், உங்களுடைய சரீரம் அல்ல, இது தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இதுக்குள்ள வாசம் பண்றார். அதனாலதான் அநேக நேரத்துல அவருடைய குரல் நம்மளால கேட்க முடியுது. இங்க போகும்போது இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் கரெக்ட், இப்படி செய்ய, அப்படி செய்யன்னு நித்திய வழியிலே நம்ம நடத்துகிறவரா இருக்கிறார். ஸோ அந்த கான்சியஸ் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம உற்சாகப்படுத்துகிறார். ஸோ இனிமேல் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும், எதை பிளான் பண்ணாலும், எங்கே தனிமையாக இருந்தாலும் ஒன்றும் மறந்துடாதீங்க, இந்த சரீரத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். இது ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய சரீரம். இந்த சரீரம் நமக்கு சொந்தமானதல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமானது. இதற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். அதாவது வசனம் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், ஆலயம் பரிசுத்தமாக்க கடவது, காரணம் நீங்களும் நானுமே அந்த ஆலயம். இந்த ஆலயம் ஒரு நாளும் பரிசுத்தமா இருக்கணும். இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும்னா நமக்கு யாருடைய உதவி தேவை? பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது, தாழ்த்தும் போது, இந்த வேதத்தை படிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது இந்த ஆலயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்திட்டே இருப்பாராம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அசுசியான காரியம் ஒன்றும் உன் பாளையத்தை சுற்றி வராதபடிக்கு உன் ஆலயம் பரிசுத்தமா இருக்க கடவுது. அசுசியான காரியங்களை பார்த்து ஆவியானவர் வெளியே போகாதபடி இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கட்டும்பா, ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, நீங்க தங்குகிற ஆலயம் சுத்தமா இருக்கணும், காரணம் இந்த ஆலயத்திற்குள்ள நீங்க இருக்கிறீங்கப்பா என்று நான் உணர்கிறேன். என் சரீரத்தின் மூலமா உங்களை நான் மேன்மைப்படுத்துறேன், என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். God bless you.